ஆனாலும் இந்த அதிமுக காப்பாற்றப்பட்டு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனது அன்பான வேண்டுகோள் வேலுமணி போன்றவர்களுக்கெல்லாம் வந்தால் வரட்டும், வரவேற்கிறோம். இல்லை என்றால் அதிமுகவை உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் போல் தாவேகாவுக்கு ஆதரவாக இருங்கள் என்பதுதான் எனது அன்பான வேண்டுகோள். அந்த சிந்தனையில் தான் அவரும் இருக்கிறார். சார், ஒரு அறிவாய்ந்தவர் இருக்கிறார்னா கஷ்டம். எவ்வளவு பெரிய அறிவாய்ந்தவர் உங்களுக்கு தெரியும். சேக்கிழார் கம்பராமாயண எழுதினார்னு சொன்ன அறிவாளி, அபிரகாம் லிங்கன் அபிராமின்னு சொன்ன அறிவாளி, அது இவரே இருந்துட்டார்ல. அவர் கையில இருக்க ஆக்ஸ்போர்ட்ல போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தார் இவரு பழனிசாமி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் முடிச்சிட்டாரு சார், கம்ப்ளீட்டா முடிச்சிட்டார். எலிமினேட்டர் ஸ்கெலிட்டன் மாதிரி ஆயிடுச்சு ஏடிஎம்கே. ஆகவே அவர் கையிலிருந்து வேலுமணி எடுத்து நடத்துவதற்கு தகுதி வாய்ந்தவர். அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. வேலுமணி ஃபீல்டு ஒர்க் ஆகட்டும், கட்சியினுடைய ஒர்க் ஆகட்டும், மற்றவர்களாகட்டும், முன்னாள் அமைச்சர் வேலுமணி எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல. ஆகவே அவரால் தான் இவர் போட போடிட்டு இருந்துச்சு, இவரால் அவர் போட போடல. ஆகவே அவரு யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கட்சியாக கொண்டு போய் நிறுத்துவதற்கு பண்றாரு. இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நான் இங்க பதிவு பண்ணிடுறேன். நீங்க இங்க கட்சி தவறாங்க, குதிரை பேரம், ஒட்டக பேரம், ஆட்டு பேரம், யானை பேரம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை 4 பேர், மொத்தம் 4 பேர் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் இறங்கினார்கள். ஆதாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை. அவர் பக்கத்தில் ஒரு 4 சகுனி இருக்கு. ஒன்னு பொள்ளாச்சியில் இருக்கு, ஒன்னு மதுரையில் இருக்கு, ஒன்னு கிருஷ்ணகிரியில் இருக்கு. இப்படி ஒரு 3-4 சகுனி திருவண்ணாமலையில் ஒன்று இருக்கு. இந்த சகுனிகள்லாம் சேர்த்து முடிச்சிருவாங்க. அவர் இன்னொருத்தர் வேற திகார் ஜெயில் ஹீரோ வேற கூப்பிடுறாராம், இப்போ உள்ள வாங்கன்னு. அவர் வேற சிஎம் பத்தி கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காரு. திகார் ஜெயில், உனக்கெல்லாம் எந்த யோகியதையும் இல்லை இந்த நாட்டு சிஎம் பேசுறது. ஏன்னா நீ உன் கட்சியை நீ எடப்பாடி அவரையும் ஒன்னா வச்சு பார்க்கணும். தூக்குல தொங்குறான்னு அவர் கூட சேர்ந்தா பழனிசாமி. நான் கயிறு அடிச்சு 100 ரூபா லாஸ், இது வரைக்கும் தூக்குல தொங்கல. ஆகவே இப்ப அவர் வராராம் உள்ளார. 2 துரோகிகளும் சேர்ந்தா சூப்பரா இருக்கும். முடிவுரை எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, நீ உள்ள முடிவுரை எழுதி முடிச்சிடலாம். ஆனாலும் இந்த அதிமுக காப்பாற்றப்பட்டு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனது அன்பான வேண்டுகோள் வேலுமணி போன்றவர்களுக்கெல்லாம் வந்தால் வரட்டும், வரவேற்கிறோம். இல்லை என்றால் அதிமுகவை உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் போல் தாவேகாவுக்கு ஆதரவாக இருங்கள் என்பதுதான் எனது அன்பான வேண்டுகோள். அந்த சிந்தனையில் தான் அவரும் இருக்கிறார். சார், ஒரு அறிவாய்ந்தவர் இருக்கிறார்னா கஷ்டம். எவ்வளவு பெரிய அறிவாய்ந்தவர் உங்களுக்கு தெரியும். சேக்கிழார் கம்பராமாயண எழுதினார்னு சொன்ன அறிவாளி, அபிரகாம் லிங்கன் அபிராமின்னு சொன்ன அறிவாளி, அது இவரே இருந்துட்டார்ல. அவர் கையில இருக்க ஆக்ஸ்போர்ட்ல போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தார் இவரு பழனிசாமி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் முடிச்சிட்டாரு சார், கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. எலிமினேட்டர் ஸ்கெலிட்டன் மாதிரி ஆயிடுச்சு ஏடிஎம்கே. ஆகவே அவர் கையிலிருந்து வேலுமணி எடுத்து நடத்துவதற்கு தகுதி வாய்ந்தவர். அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. வேலுமணி ஃபீல்டு ஒர்க் ஆகட்டும், கட்சியினுடைய ஒர்க் ஆகட்டும், மற்றவர்களாகட்டும், முன்னாள் அமைச்சர் வேலுமணி எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல. ஆகவே அவரால் தான் இவர் போட போடிட்டு இருந்துச்சு, இவரால் அவர் போட போடல. ஆகவே அவரு யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கட்சியாக கொண்டு போய் நிறுத்துவதற்கு பண்றாரு. இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நான் இங்க பதிவு பண்ணிடுறேன். நீங்க இங்க கட்சி தவறாங்க, குதிரை பேரம், ஒட்டக பேரம், ஆட்டு பேரம், யானை பேரம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை 4 பேர், மொத்தம் 4 பேர் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் இறங்கினார்கள். ஆதாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை. அவர் பக்கத்தில் ஒரு 4 சகுனி இருக்கு. ஒன்னு பொள்ளாச்சியில் இருக்கு, ஒன்னு மதுரையில் இருக்கு, ஒன்னு கிருஷ்ணகிரியில் இருக்கு. இப்படி ஒரு 3-4 சகுனி திருவண்ணாமலையில் ஒன்று இருக்கு. இந்த சகுனிகள்லாம் சேர்த்து முடிச்சிருவாங்க. அவர் இன்னொருத்தர் வேற திகார் ஜெயில் ஹீரோ வேற கூப்பிடுறாராம், இப்போ உள்ள வாங்கன்னு. அவர் வேற சிஎம் பத்தி கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காரு. திகார் ஜெயில், உனக்கெல்லாம் எந்த யோகியதையும் இல்லை இந்த நாட்டு சிஎம் பேசுறது. ஏன்னா நீ உன் கட்சியை நீ எடப்பாடி அவரையும் ஒன்னா வச்சு பார்க்கணும். தூக்குல தொங்குறான்னு அவர் கூட சேர்ந்தா பழனிசாமி. நான் கயிறு அடிச்சு 100 ரூபா லாஸ், இது வரைக்கும் தூக்குல தொங்கல. ஆகவே இப்ப அவர் வராராம் உள்ளார. 2 துரோகிகளும் சேர்ந்தா சூப்பரா இருக்கும். முடிவுரை எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, நீ உள்ள முடிவுரை எழுதி முடிச்சிடலாம். புகழேந்திக்கு முன்னாடி எழுதி போடுவீங்க. தாவேக்கால் போடணும். தாவேக்கால் இணைந்தது உங்களுக்கு தெரியும். நல்ல திட்டங்களை எல்லாம் இந்த நாட்டிற்கு கொடுத்து மதம், ஜாதி,
இதன் பெயரால் நடந்த அரசியலை ஒழித்து, யார் என்னன்னு தெரியாது, எந்த ஜாதி தெரியாது, எந்த வேட்பாளர் தெரியாது, வேட்பாளர் என்ன ஜாதின்னு புரியாது, இப்படிப்பட்ட ஒரு அமைதி புரட்சி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் முன்னிலையிலே இணைந்தேன். அதற்குரிய ஏற்பாட்டை அன்போடு இணைத்து வழிநடத்திய மாண்புமிகு பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, தளபதி அவர்கள் முன்னாலேயே இணைகின்ற அந்த அரிய வாய்ப்பு கிடைத்தது. 3 புரட்சி ஒரே இலக்கு. 67 பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்தார். 18 ஆண்டு காலம் போராடி மாபெரும் புரட்சி. பின்னாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சி அமைத்தார். அது மேலும் ஒரு புரட்சி. இன்றைய தினம் ஒரு அமைதி புரட்சியாக. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜோசப் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அவர் இந்துவா கிறிஸ்டியனான்னு காமிச்சுக்கிறதுக்கு அதை ஒரு ஆயுதமா கையில் எடுத்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் அவங்களே மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ அந்த மதத்தால் ஏறி அதை அசிங்கப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் வேறு வழி இல்லாமல் மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்கி நிற்பதை பார்க்கிறோம். அங்கேதான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். ஜாதி ஒழிக்கப்பட்டிருக்கிறார். பணம் இல்லாம ஒரு தேர்தலை பார்த்துட்டோம். இந்த கோயம்புத்தூர்ல தான் ஓட்டுக்கு 5000 ரூபாய் ஓடிச்சு பார்த்தோம். 5000 ரூபாய் யார் கொடுத்தான்னு தெரியும். கடைசி நாள் 15,000 ரூபாய் அவர் கொடுத்தது தெரியும். கடைசியில் கொஞ்சம் விளிம்பில் அவர் வெற்றி பெற்றதும் தெரியும். திமுகவில் யூனிஃபார்மா கூட காசு கொடுக்கறது கிடையாது. ஒருத்தர் கரூர்ல 6000 ரூபாய் கொடுப்பாரு, அப்புறம் தங்கம் கொடுப்பாரு, இங்க 5000 ரூபாய் கொடுப்பாரு. பணம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை, பணமே இல்லாத ஒரு தேர்தலை கண்டு இனி பணம் கொடுக்க மாட்டாங்க, பயந்துருவாங்க. பணத்தை வாங்கிட்டு போட மாட்டேன்றாங்கன்ற ஒரு பெரிய சரித்திரமும் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்த பின்னாடி பார்த்தேன், இந்த ராஜா அன்புக்குரிய நண்பர் ஏன் இப்படி கேவலமா நடந்துகிறாருன்னு தெரியல. நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா, நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், அவரோடு பழகியது உண்டு. நான் அவர் பேசுற பேச்செல்லாம் ரசிக்கிற மாதிரி இல்லை. ஏற்கனவே அவருடைய தலைவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவர் பேசியத வலைத்தளங்களில் போட்டு கிழிச்சு நாசம் பண்ணார். இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, முட்டாள், நாதாரி, லூசு. என்னங்க இது? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். முதல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே லூசு. நீங்க உங்க தலைவர் திரு ஸ்டாலின் பெரியப்பா, அவர் தான் என்ன அறிவுரை சொல்லி இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்தார்னு சொன்னார். ஆனா அவரையே லூசுன்னு சொன்னீங்க எம்ஜிஆர். இப்ப என்ன பண்றீங்க? இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை நாதாரின்றீங்க, லூசுன்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. என்ன ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு தெரியல. இதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்க இல்ல, உங்க தாத்தா இல்ல, வணங்கிதான் ஆக வேண்டும், வரவேற்றாக வேண்டும். ஆகவே இது என்ன, ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சரை மாட்டி விடுவதற்காக இப்படி பேசுகிறீர்களா என்ற ஐயப்பாடு இருக்கிறது. ஆவுனா சட்டமன்றம் பேரறிஞர் அண்ணாவினுடைய கன்னிவெடி பேச்சிலே தமிழக சட்டமன்றத்தில் நடந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் நீங்கள் அவ்வளவு அருமையான பேச்சை, சரித்திரத்தில் இடம்பெற்ற பேச்சுக்களை கேட்டிருக்க முடியும். பெருந்தலைவர் காமராஜரும் அப்படித்தான், முதலமைச்சர் ராஜாஜி, பக்தவச்சலம் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ புரட்சி தலைவி அம்மா. இப்படிதான் இந்த அசம்பிளி நடந்தது. நான் கேட்கிறேன் ராஜா அவர்களே, இது நீங்க பதில் சொல்லி ஆகணும். 2017 நம்பிக்கையில்லா தீர்மானமா கொண்டு வந்தது அப்போ எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு இந்த தமிழ்நாடு அசம்பிளியில் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ராஜாவை பார்த்து கேட்கிறேன். முதல்ல நீங்க சீன் இடம் அண்ணன் திருமாவளவன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சீண்டி பார்த்தீர்கள். ஏன்னா நீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வேணும்னு சண்டைக்கு போனீங்களான்னு சந்தேகம் வருது. 2017 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த கேவலம் இந்தியாவில் எங்கேயுமே நடக்கல. அடிச்சு உடைச்சி சேர, சபாநாயகர் சேர, அந்த சேர்ல போய் 2 பேர் உட்காந்துக்கிட்டு நான் தான் சபாநாயகர்னு சொல்லி என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறதோ அத்தனையும் பேசி மிக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை சபாநாயகர் என்ற நாற்காலியிலே அமர்த்தி அழகு பார்த்த அந்த அம்மா, அவர் புகழுக்குரியவர். ஆனா நீங்க அதே தனபால் அவர்களை அசிங்கப்படுத்தி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த நிகழ்வு நடந்ததா இல்லையா?
இதே சட்டமன்றத்தில் 2017 பிப்ரவரியில் இது நடந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க காமராஜ் இருந்த சட்டமன்றம், அது இருந்த சட்டமன்றம், இப்ப சட்டமன்றத்துக்கு என்ன கேடு வந்துருச்சு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு டைரக்டர் சபாநாயகரான்னு கேக்குறீங்க, அடிச்சிங்களே சார். ஒரு சபாநாயகரை ஹேண்டிகேப்ட் மாதிரி பண்ணீங்க, நிக்க வச்சீங்க. ஸ்டிக் ஒன்று தான் கையில் இருக்கு. ஆங்கில சேனல்லாம் ரேண்ட் போச்சு. தமிழ்நாடு அசம்பிளி ஸ்பீக்கர் சேர் ரேண்ட் போச்சு. இல்ல எவ்வளவு கேவலங்க. அப்படி சட்டமன்றத்தை அசிங்கப்படுத்திய கட்சி, அதில் இருக்கின்ற நீங்கள் இதை பற்றி பேசலாமா? யோசனை பண்ணுங்க. எதுக்காக இப்படி திட்டுறது பேசுறதுன்னு நீங்க பேசுறது மூலியமா உங்களை கண்டுக்க மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஸ்டாலினை பேசுவாங்க. அவர் இப்படிதான் இது போன்ற ஆட்களால் தான் இந்த நிலைமைக்கு வந்தார். ஆகவே இது கேவலமான ஒரு செயல். ஆகவே இதை தூக்கி எறிஞ்சிட்டு இது மாதிரி பேசுவதை ராஜா நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா நீங்க இன்னொருத்தர் திட்டுறதால ரொம்ப பெரிய ஆளா இல்லைன்னு நினைக்காதீங்க. அதையெல்லாம் பார்த்தாச்சு சார். திமுக வெற்றி கொண்டான், அது இது எத்தனையோ பேர் இருந்தாங்க இது மாதிரி பேசுறதுக்கெல்லாம். அவருடைய சன் இன்னைக்கு இருக்காரு, சூர்யா வெற்றி கொண்டான். இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் நாங்க வேற விதத்துல பேச வேண்டியிருக்கும். நீங்க தாங்க முடியாது. நான் ஒரு ஹிண்ட்டை தான் கொடுத்தேன் அசம்பிளி. இது பல பேர் மறந்துட்டாங்க, நான் மறக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் சரித்திரம் தெரியும், சட்டம் புரியும். ஆகவே இந்த ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள், வெளியிலே வந்தவர்கள், ஆதரவு தந்தவர்கள் யாரும் எந்தவித பயத்துக்கும் உள்ளாக வேண்டாம். சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, அது நடக்காது. ஆகவே நான் இன்னொரு நியூஸையும் இன்னைக்கு கோவையில் சொல்லிடுறேன். 25 பேர் ஆதரவாக வாக்களித்தார்கள் அதிமுகவில் இருந்து வெளியிலே தாவேகாவிற்கு. அந்த 25 பேரும் தாவேகாவுக்கு எப்பொழுதும் ஆதரவாகத்தான் இருப்பார்கள். இந்த முதலமைச்சரை பாராட்டத்தான் செய்வார்கள். இது ஜனநாயகம் தழைக்க அவர்கள் எடுத்த முடிவு தொடர்ந்து நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. குரூப்பா வரலாம், இல்ல அவர்கள் அங்கேயே நின்று திரு வேலுமணி தலைமையேற்று, முன்னாள் அமைச்சர் தலைமையேற்று அதிமுகவை காப்பாற்றுகின்ற நோக்கோடு அவர்கள் செயல்படலாம். இது நடக்கும். இது ரெண்டும் ஒன்று நடக்க போது பொறுத்திருந்து பாருங்கள். அதாவது ரெண்டு கருத்து, என்னுடைய சொந்த கருத்து. அவர் இணையலாம். முதல்ல ஆதரவு தெரிவித்தார், இணையாமலும். ஏன்னா ஒரு பெரிய அறிவாளி கையில் அதிமுக மாட்டி ஒரு கட்சி அழிக்கவே முடியாதுன்னு யாராவது நினைச்சா, அந்த கட்சி உலகத்திலேயே எங்க இருந்தாலும் சரி, ரஷ்யாவில் புதின் கட்சின்னு சொன்னேன், அது மாதிரி எங்க இருந்தாலும் சரி, அந்த கட்சி அழிக்கப்பட வேண்டும் சொன்னா எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுத்துடலாம். 6 மாசத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொலிட் பியூரோவே காலி பண்ணிட்டு வரவர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அதிமுக பிடிச்சிட்டாரு. ஆனாலும் இந்த அதிமுக காப்பாற்றப்பட்டு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனது அன்பான வேண்டுகோள், வேலுமணி போன்றவர்களுக்கெல்லாம் வந்தால் வரட்டும், வரவேற்கிறோம். இல்லை என்றால் அதிமுகவை உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு எப்பொழுது போல் தாவேகாவுக்கு ஆதரவாக இருங்கள் என்பதுதான் எனது அன்பான வேண்டுகோள். அந்த சிந்தனையில் தான் அவரும் இருக்கிறார். சார், ஒரு அறிவாய்ந்தவர் இருக்கிறார்னா கஷ்டம். எவ்வளவு பெரிய அறிவாய்ந்தவர்னு உங்களுக்கு தெரியும். சேக்கிழார் கம்பராமாயணத்தை எழுதினார்னு சொன்ன அறிவாளி, ஆபிரகாம் லிங்கன் அபிராமின்னு சொன்ன அறிவாளி, அது இவரே இருந்துட்டார்ல. அவர் கையில இருக்க ஆக்ஸ்போர்ட்ல போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தார் இவரு பழனிசாமி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் முடிச்சிட்டாரு சார், கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு, எலிமினேட்டர் ஸ்கெலிட்டன் மாதிரி ஆயிடுச்சு ஏடிஎம்கே. ஆகவே அவர் கையிலிருந்து வேலுமணி எடுத்து நடத்துவதற்கு தகுதி வாய்ந்தவர், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. வேலுமணி ஃபீல்டு ஒர்க் ஆகட்டும், கட்சியினுடைய ஒர்க் ஆகட்டும், மற்றவர்களாகட்டும், முன்னாள் அமைச்சர் வேலுமணி எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல. ஆகவே அவரால் தான் இவர் போட போடிட்டு இருந்துச்சு, இவரால் அவர் போட போடல. ஆகவே அவரு யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கட்சியா கொண்டு போய் நிறுத்துவதற்கு பண்றாரு. இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நான் இங்க பதிவு பண்ணிடுறேன். நீங்க இங்க கட்சி தவறாங்க, குதிரை பேரம், ஒட்டக பேரம், ஆட்டு பேரம், யானை பேரம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை 4 பேர், மொத்தம் 4 பேர் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் இறங்கினார்கள். ஆதாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை. அவர் பக்கத்தில் ஒரு 4 சகுனி இருக்கு. ஒன்னு பொள்ளாச்சியில் இருக்கு, ஒன்னு மதுரையில் இருக்கு, ஒன்னு கிருஷ்ணகிரியில் இருக்கு, இப்படி ஒரு 3-4 சகுனி திருவண்ணாமலையில் ஒன்று இருக்கு. இந்த சகுனிகள்லாம் சேர்ந்து முடிச்சிருவாங்க. அவர் இன்னொருத்தர் வேற திகார் ஜெயில் ஹீரோ வேற கூப்பிடுறாராம் இப்போ உள்ள வாங்கன்னு. அவர் வேற சிஎம் பத்தி கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காரு. திகார் ஜெயில், உனக்கெல்லாம் எந்த யோகியதையும் இல்லை இந்த நாட்டு சிஎம் பேசுறதுக்கு.
ஏன்னா நீ உன் கட்சியை நீ எடப்பாடி அவரையும் ஒன்றா வச்சு பார்க்கணும். தூக்கில் தொங்குறேன்னு அவர் கூட சேர்ந்தா பழனிசாமி. நான் கயிறு அனுப்பிச்சு 100 ரூபா லாஸு, இது வரைக்கும் தூக்கில் தொங்கலை. ஆகவே இப்போ அவர் வராராம் உள்ளார. 2 துரோகிகளும் சேர்ந்தா சூப்பராக இருக்கும். முடிவுரை எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, நீ உள்ள போ, முடிவுரை எழுதி முடிச்சிடலாம்.